ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை அவர் சிந்தினார். அப்படியாக அந்த இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. கிட்டத்தட்ட கெத்செமனே என்ற ஒரு தோட்டத்திலே அவர் இரவு நேரத்திலே வியாகுலத்தோடு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மிகவும் ஒரு பாரமான ஒரு இருதயத்தோடு அவர் மனம் கசந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வந்து இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம் என்றால் இயேசுவை கைது செய்தார்கள். விசாரணையின் போது அவரை கொண்டு சென்றார்கள். விசாரிக்கப்படும் போது கூட பார்க்கும்போது ஒரு கைதியை எப்படியாக விசாரிப்பார்களோ அடித்து அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் மீதாக அநேக கசை அடிகள் அடிக்கப்பட்டது. அப்படியாக அடிப்பட்ட போது கூட பார்க்கும்போது அவருடைய சரீரம், விசேஷமாக அவருடைய முதுகு பகுதியிலே இருக்கிற தசைகள் எல்லாம் பீக்கப்பட்டது. அந்த தசையிலிருந்து இரத்தங்கள் எல்லாம் வெடித்து இரத்த நாளங்கள் மூலமாக இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்தது. அதை தொடர்ந்து அவரை விசாரிப்புக்காக கொண்டு சென்று அதன் பிறகு பார்த்தோம் என்றால் அவருடைய சிரசின் மீது முள்முடி சூட்டினார்கள். அந்த முள் நிமித்தமாக அவருடைய சிரசிலே வைக்கப்பட்ட பிறகு கூட பார்த்தோம் என்றால் போர் சேவகன் அந்த முள்முடியின் மீது, சிரசின் மீது தன்னுடைய கோலினாலே அடித்தார். அடிக்கப்படும் போது அந்த முள் அவருடைய சிரசின் மேல் பகுதியிலிருந்து குத்துண்டு அப்படியே அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் வழிந்து அந்த முள் குத்தப்பட்ட இடங்களில் இருந்தெல்லாம் இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்து இந்த பூமியிலே சிந்துண்டது. அது மாத்திரம் இல்லாதபடி அதன் பிறகு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருடைய இரு கரங்களிலும் ஆணிகளினாலே குத்தப்பட்டது. அவருடைய இரு கால்களையும் இணைத்து ஆணியினாலே அந்த சிலுவை மரத்தினாலே அவர்கள் குத்தினார்கள் அல்லவா? அப்பொழுதும் அந்த குத்தப்பட்ட இடங்களில் இருந்து இரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் இருந்து வெளியே வந்து சிந்தப்பட்டது. பூமியிலே அது கொட்டப்பட்டது. அது மாத்திரமல்லாதபடி கடைசியாக பார்க்கும்போது ஒரு போர் சேவகன் இவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்று சொல்லி சோதிக்கும்படியாக கூட பார்த்தோம் என்றால் அவருடைய விழாவிலே தன்னுடைய ஈட்டியினாலே அப்படியே குத்தினான். குத்தும் போது அந்த விழாவில் இருந்த இரத்தமும் அதன் பிறகு இரத்தமே இல்லை, அவருடைய சரீரத்தில் இருந்து நீரும் வெளியே வந்தது. அந்த இரத்தமும் பூமியிலே சிந்தப்பட்டது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பல்வேறு விதங்களிலே பல்வேறு அவருடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளியே வந்து இந்த பூமியிலே இந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஒரே ஒரு நோக்கம், இந்த முழு ஜனத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் என் இயேசு கிறிஸ்து பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். காரணம் எதற்காக? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஆம், இந்த இரத்தம் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை கொடுப்பது மாத்திரம் அல்லாதபடி இரத்தத்தினாலே, கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வதற்கு மாத்திரம் அல்லாதபடி இந்த இரத்தம் பல ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமாகவும் அது பார்த்தோம் என்றால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவும் அது கொடுக்கக்கூடியதாய் இருந்திருக்கிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் சிந்தப்பட்டதல்லவா? இந்த இரத்தத்தினாலே நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். வேதத்திலே பார்த்தோம் என்றால் எபிரேயர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே
20ஆம் வேத வசனத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்கிறதாம்? தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டது போல, என் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்றால் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இரத்தமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நான் பயத்தோடு இருக்கிறேனே, என்னை சுற்றி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. நான் பார்க்கும்போது பலவிதமான பயங்கள் சூழ்ந்தது போல இருக்கிறது. இரவு நேரம் கண்டால் எனக்கு பயமாய் இருக்கிறது. அல்லது ஏன் இந்த ஒவ்வொரு நாளும் துவங்கப்படுகிறது என்று சொல்லி கூட ஒவ்வொரு நாட்களை குறித்து எனக்கு பயத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை பாதையை ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அல்லது என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனம், இந்த வியாதியினுடைய கொடுமை, அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் நான் பார்க்கும் போது அடுத்தது என்ன என்று சொல்லி மருத்துவர்கள் பல காரியங்களை சொல்லிவிட்டார்கள். இவைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கும் போது எனக்கு பயமாய் இருக்கிறது. எப்படி நான் இதையெல்லாம் நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி. அது மாத்திரம் அல்லாதபடி ஏதோ ஒரு மனிதரை குறித்து பயந்து போய் இருக்கிறீர்களா? கடன் கொடுத்தவனை பார்த்து பயந்து போய் இருக்கிறீர்களா? அல்லது வேலை ஸ்தலத்திலே உயர் அதிகாரியை பார்த்து பயந்து போய் இருக்கிறீர்களா? அல்லது குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே சத்ருவாய் எழும்பி நிற்கிறார்களே, ஏன் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் படாதபடி இருந்தாலே போதும் என்று சொல்லி பயந்து போய் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு மனிதர்களை குறித்து, ஏதோ ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே நடந்தது நிமித்தமாக பயந்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கும் என் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனம் உங்களை பார்த்து கூறுகிறது, நான் உனக்கு தைரியம் உண்டாக்குவேன் என்று சொல்லி. நான் என்றால் என்னுடைய இரத்தம் உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்க கூடியதா இருக்கிறது என்று சொல்லி கூறுகிறார். ஆம், தைரியப்படும்படியாக தான், தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான், தைரியத்தோடு இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக தான், தைரியத்தோடு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் என் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படி நான் தைரியப்படுவது என்று சொல்லி இருக்கிறீர்களாம்? வேதத்திலே ஒரு மனிதனை பார்க்கும்போது உங்களை போலதான் அவரும் பயந்து போய் இருந்தார். இப்பொழுதோ அவரை பார்த்தோம் என்றால் அவ்வளவு தைரியம் அவருக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இங்கு யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் பேதுரு என்ற ஒரு மனிதன். இந்த பேதுரு மனிதன் இப்பொழுது தைரியமாய் எழுந்து நின்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த பேதுருவை அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படக்கூடிய அந்த நாளிலே பார்த்தோம் என்றால் பேதுரு பயந்து போய் இருந்தார். பேதுரு அதுவரைக்கும் ஊழியத்தில் இயேசுவோடு கூட இருந்த இந்த பேதுரு பயந்து போய், இயேசு கைது செய்யப்பட்டவராக எங்கோ இருக்கிறார், ஆனால் பேதுருவோ இன்னொரு இடத்திலிருந்து ஒளிந்து இருந்து, பயந்து கொண்டு இருந்து, ஒதுங்கி போய் இருந்து, தள்ளி போய் இருந்து அவர் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியாக இருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் போது அவர் பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி வந்து கேட்கிறார், நீயும் அந்த இயேசுவோடு கூட இருந்தாய் அல்லவா? உடனே பேதுரு கூறுகிறார், நான் அல்ல என்று சொல்லி கூறிவிட்டார். அதன் பிறகு ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், நீயும் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று சொல்லியா? இல்லை இல்லை, நான் அல்லவே அல்ல, நான் கிடையாது, நான்
கிடையவே கிடையாது என்று சொல்லி கூறினார். மறுபடியும் இன்னொரு மனிதனும் வந்து பேதுருவை பார்த்து, நான் உன்னை இயேசுவோடு பார்த்திருக்கிறேனே என்று சொல்லி சொன்ன உடனே பேதுரு இல்லவே இல்லை என்று சொல்லி சபிக்கவும் தொடங்கினானாம், சத்தியம் பண்ணவும் தொடங்கினானான். காரணம் பயம். பேதுருவுக்குள்ளாக பயம், தன்னையும் பிடித்து கொண்டு கைது செய்து போய்விடுவார்களோ என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு பயம் பேதுருவுக்குள்ளாக காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் பயந்து போய் இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை காட்டிலும் பயந்து போய்தான் அன்றைக்கு பேதுரு எல்லாரிடத்திலும் பொய் சொன்னான், இயேசுவை மறுதலித்தார், இயேசுவை சபித்தார், இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட பிறகு பார்க்கும்போது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு அநேக ஜனக்கூட்டம், கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான ஜனக்கூட்டம், அந்த இடம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18 விதமான பாஷைகளை பேசக்கூடிய மனிதர்கள் கூடி இருந்த பெரும் ஜனக்கூட்டம் மத்தியிலே அவர் தைரியமாய் எழுந்து நின்று பேதுரு பேசினாராம். இயேசுவை குறித்து பேசினாராம், இயேசுவை குறித்து சாட்சி சொன்னாராம், இயேசுவினுடைய ஊழிய பயணத்தையும், இயேசுவினுடைய மரணத்தையும், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் தைரியமாய் 1,00,000க்கும் அதிகமான ஜனக்கூட்டம் மத்தியில தைரியமாய் எழும்பி நின்று பேசினாராம். எப்படி இந்த தைரியம் வந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பேதுருவின் மீது தெளிக்கப்பட்டது நிமித்தமாக, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதின் நிமித்தமாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதே ரத்தம் இன்றைக்கும் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. நீங்களும் தைரியமடைய இருக்கிறீர்கள். ஆம், இப்பொழுதும் இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டு இருக்கிறது, நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது பேதுருவுக்குள்ளாக இருந்த தைரியத்தின் ஆவியினால் இயேசு உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கலங்கி போய் இருக்கிறீர்களா? பயந்து போயிருக்கிறீர்களா? ஒதுங்கி போயிருக்கிறீர்களா? தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஏதோ மனிதரை பார்த்து அல்லது நடக்க போகிற சம்பவங்களை நினைத்து பயந்து போயிருக்கிறீர்களா? எந்தவித கலக்கமும் தேவையில்லை. தைரியத்தோடு நீங்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வையுங்கள். இயேசுவை குறித்து பேசி பாருங்கள். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இயேசு கிறிஸ்து மாற்றி அமைத்து போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபியுங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் தைரியத்தின் ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற பயம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாற்றி அமைத்து போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேளையிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது தெளிக்கப்படட்டும். எதை குறித்து பயந்து போய் கலங்கி கொண்டிருந்தார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் இப்பொழுது தைரியத்தினாலே நிரப்பப்பட இப்பொழுதே நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒவ்வொரு சிரசின் மீது தெளிக்கப்படட்டும். இயேசுவே, தைரியத்தோடு தங்களுடைய காரியங்களை முடிக்க, தங்களுடைய காரியங்களிலே வெற்றி சிறக்க அப்பேற்பட்ட கிருபையினால் நீங்க நிரப்புங்க. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான நான் உடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளை கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள், பயத்தின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தம் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பது மாத்திரமில்லாதபடி தைரியத்தை உண்டு பண்ண வல்லதாக இருக்கிறது. எந்த காரியத்தை குறித்து கலங்கி இருக்கிறீர்களோ, பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை விளங்க செய்வார். மாத்திரமில்லாதபடி தைரியத்தை கொடுக்கிற கர்த்தர்
அவருடைய ரத்தம் உங்களுக்கு இன்றைக்கு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாளிலே கூட ரெகபோத் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை தேசத்திற்காக நாங்கள் ஜூம் ஆப்பின் மூலமாக இணைந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை இந்த ஜெப கூடுகையிலே பங்கு பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினானால் கீழ்க்கணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.